அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. இந்தியா பாகிஸ்தானுடைய அடிமடியிலேயே கை வச்சிருச்சு. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். காஷ்மீர்ல பகல்காம்ங்கிற ஒரு இடத்துல சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்டவர் இறந்திருக்கிறாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்ப சவுதி அரேபியாவுக்கு 2 நாள் பயணமா போறாங்க. அது இந்த தகவல் கிடைச்ச உடனே அந்த பாதியிலேயே திரும்பி வந்துடுறாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேர காஷ்மீர் போய் அங்க உமர் அப்துல்லாவை சந்திச்சு ஒரு ஆலோசனை நடத்துறாங்க. மறாவது நாள் அந்த இடத்தையும் போய் பார்வையிடுறாங்க. நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா போகக்கூடிய பயணத்தை ரத்து பண்ணிட்டு இங்க வர்றாங்க. இங்க அமைச்சரவையில ஒரு ஆலோசனை கூட்டம் ஒண்ணு நடத்துறாங்க. சிசிஎஸ் கூட்டம் ஒண்ணு நடத்துறாங்க. அந்த கூட்டத்துல ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாங்க. இந்தியா தரமான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கு. என்னுடைய நாட்டினுடைய வளங்களை எப்படியாவது அழிக்கணும், என் நாட்டினுடைய வளர்ச்சியை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு தண்டனையை கொடுத்திருக்காங்க. இந்த தண்டனையில இருந்து பாகிஸ்தான் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்துல ஒரு முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுத்து நேற்று அறிவிப்பா வெளியிட்டாங்க. 48 மணி நேரம் கெடு கொடுத்திருக்கிறாங்க. பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கெடு கொடுத்திருக்கிறாங்க. அந்த கொடுக்கப்பட்ட விசாவை ரத்து பண்ணிட்டாங்க. இப்ப எல்லாருமே இன்னைக்கு அட்டாரி வாகா எல்லாம் மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய தலைமையில ஒரு சிசிஎஸ் மீட்டிங் ஒண்ணு நடந்திருக்கு. அந்த ஆலோசனை கூட்டத்துல என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, சிந்து நதி ஒப்பந்தத்தை நம்ம ரத்து பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்றாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பேரிடியா விழுந்திருக்கு. இந்தியா கொடுத்த பதிலடி. இதுல பாகிஸ்தான் தப்பிக்குமா, அது நிலைகுலைஞ்சு போகுமா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். 1960 செப்டம்பர் 19 அப்போதைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு, பாகிஸ்தானுடைய பிரதமர் அயூப் கான், இவங்க 2 பேரும் சேர்ந்து உலக வங்கியினுடைய மத்தியஸ்தோட அந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. இந்த சிந்து நதிகளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிளை நதிகள் போகுது. இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தின் மூலம் பயனடைகிறது யாரு அப்படின்னா முழுக்க பாகிஸ்தான் தான். இந்தியா 20% நீரை தான் பயன்படுத்துது. பாகிஸ்தான் கிட்டத்தட்ட ஒரு 80% நீரை பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு குடிநீர், விவசாயம் எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சிந்து நதியினுடைய நீர் தான். இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்த கூட்டத்துல, அமைச்சரவை கூட்டத்துல முடிவு பண்ணி ஒப்பந்தத்தை ரத்து பண்ண உடனே பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய இடியா இறங்கி இருக்கு. எங்கும் தப்பவே முடியாது. இந்தியாங்கிறது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டுல ஒருத்தர் கல்லை விட்டு எரிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா இங்க இருக்கிறவங்க யாரும் பார்த்துக்கிட்டே சும்மா இருக்க மாட்டாங்க. சாதி மதங்கள் கடந்து எல்லாருமே ஒற்றுமையா தான் இருப்பாங்க. ஒரு தீவிரவாத தாக்குதல் மூலம் இந்தியாவினுடைய வளர்ச்சியை தடுக்கிறது மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு நம்ம எதுக்கு இந்த தண்ணீரை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அமைச்சரவை கூட்டத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுவான், இதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதிலடியா இருக்கும் அப்படின்னு மத்திய அரசு ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுத்திருக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய தூதரகம் இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பையும் இந்தியா விலகி இருக்கு. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய தூதரகத்திலையும் அங்க இருக்கிறவங்க பூரா வரவழைக்க வச்சிருக்கிறாங்க. இப்ப எல்லாமே பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியா இருக்குது. காஷ்மீர் அப்படின்னாலே இந்தியாவுடைய வளர்ச்சியில மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய இடம், சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய இடம். அது ஒரு சின்ன சுவிட்சர்லாந்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு தீவிரவாதிகள் ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தாங்கன்னா இந்தியா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா? பதிலடி கொடுக்கும்ல. அந்த பதிலடியை தாங்குற அளவுக்கு பாகிஸ்தான்ல தெம்பு இருக்கா? இப்ப சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணின உடனே நாளைக்கு அந்த தண்ணீர் பிரச்சனைக்கு என்ன பண்ணுவாங்க? விவசாயத்துக்கு என்ன பண்ணுவாங்க? குடிநீருக்கு என்ன பண்ணுவாங்க? பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாடுகளா போய் கையேந்துவாங்க. இந்த மாதிரி இந்தியா ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டாங்க, தண்ணியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இதற்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி கடைசியில இந்தியாவின் காலடியில பாகிஸ்தான் விழ வேண்டிய சூழல் ஏற்படும். ஏன்னா 80% நீரை பாகிஸ்தான் தான் பயன்படுத்துறாங்க. அவங்களுடைய குடிநீர் ஆதாரமும் அதுதான், விவசாயத்தினுடைய ஆதாரமும் இதுதான். நீரை வைத்து என்னென்ன ஒரு துறையை உருவாக்கி இருக்காங்களோ அது பூராமே
இன்னைக்கு மிகப்பெரிய அடிதான் விழுந்திருக்கு பாகிஸ்தானுக்கு. நம்ம வெறும் 20% தான் அந்த நீரை வந்து பயன்படுத்துறோம். நீங்க வந்து முந்தைய ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்துனீங்க, நாங்க அதுக்கு பதிலடி நாங்க கொடுத்துட்டே இருந்தோம். இப்ப அப்பாவி பொதுமக்கள் மீது நீங்க தாக்குதல் நடத்துறீங்க, இந்த பதிலடிக்கு நாங்க தகுந்த பதிலடி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாகிஸ்தானுடைய அடிமடியிலே கை வச்சு இனிமேல் உங்களுக்கு சிந்து நதி நீர் உங்களுக்கு கிடையாது, அந்த ஒப்பந்தத்தையே நாங்க ரத்து பண்ணிட்டோம் சொல்லி ரத்து பண்ணியிருக்காங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சர்கள் நடந்த ஒரு ஆலோசனை கூட்டத்துல. இனி பாகிஸ்தான் என்ன நிலைமைக்கு ஆளாக போறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.